டெல்லி லக்னோ மேட்ச்ல வந்து கேஎல் ராகுல் ஆடுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சைல்டை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. அதனால அவர் இந்த வருவாரா வரமாட்டாரா, அண்ணன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலே வச்சுருக்காங்க. அது நாளைக்கு தான் தெரியும். லக்னோவில் ஃபஸ்ட் டெல்லின்ற பாருங்க ரிஷப் பண்ட் ஆடுறாரு. அவரோட எக்ஸ் டீமுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு 27 கோடி ரூபாய் கொடுத்துருந்தாரு. பண்ட் நம்மளோட செகண்ட் ஃபேவரட் பிளேயரு. இருந்தாலும் போய் சேர்ந்த இடம் தெரியல. நீ போன இடம் தெரியலையப்பா. அது மாதிரி கோயங்கா கிட்ட போய் சேர்ந்துருக்காரு. அவனா ஒரு லூசு அது மாதிரி கம்மி ப்ரைஸ் கிடத்துக்கு கேஎல் ராகுலே அந்த கிழிச்சாரு. இப்போ பண்ணிட்டு என்ன பண்ண போகிறானோ, என் தலைவனெல்லாம் திட்டினா வந்து நம்மளாலே ஏற்கனவே சோகமாயிருவான் டப்புன்னு. அது என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போது டெல்லிக்கிட்ட வந்து பயங்கரமான பேட்டிங் இருக்குது. நல்லா என்னை பொறுத்தவரை ஃப்ரேசர் மக்கருக்கு, டூப்ளசி, ஸ்டப்ஸு, இன்னும் ராகுல் வந்தால் ராகுல் நாளைக்கு ஆடல. இருந்தாலும் ராகுல் இந்த மாதிரி, அப்புறம் பவுலிங்லேயுமே வந்து முகேஷ் குமார், நட்ராஜன், ஸ்டார்க்கு இவங்கெல்லாம் இருக்காங்க. அக்ஷர், குல்தீப் நல்ல ஒரு பேட்டிங்கு பவுலிங்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் டீமாக இருக்காங்க. இதை தாண்டி லக்னோவால் நாளைக்கு வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் நான் பார்க்குறேன். அன்லஸ் அன்டில் ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஃப்ரம் பண்ட், மில்லர், பூரன் இவங்க 3 பேர்கிட்ட இருந்து யார்கிட்டையாவது வராமல் இருந்தால் தவிர ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மயங்க் யாதவ், மொசின் கான்லாம் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் எப்படி ஆடுறாங்கன்னு பொறுத்து. மொசின் கான் மோஸ்ட்லி ஆடுவார். மயங்க் யாதவ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரூல் அவுட்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தாண்டி எல்எஸ்ஜி வின் பண்ணுறது ஒரு ஹிமாலயன் டாஸ்க்காக நினைக்கிறேன். நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை